ஜோதிட நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த பதிவில் 6/2/2026 வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் மற்றும் கிழமைக்கான பலனையும் காணலாம். அதே போல நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் இவற்றையும் அறியலாம். இப்பதிவில் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை என்பது இது செல்வம், மகிழ்ச்சி மற்றும் மங்கள காரியங்களுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை அதே போல இந்நாளில் லக்ஷ்மி, துர்கை மற்றும் அம்பிகை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவி மற்றும் துர்கை மற்றும் அம்பிகை வழிபட்ட மிகுந்த பலனை தரும் அந்நாளில். அதே போல சுக்கிரன் போகம் மற்றும் ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதி என்பதால் வீடு, வாகனம், ஆபரணங்கள் வாங்குவது, கலை சார்ந்த விஷயங்கள் தொடங்குவது உகந்த நாள் இது. அதிலும் குறிப்பாக இந்நாளில் சுப காரியங்கள் தொடங்க சுப ஓரைகளில் தொடங்குவது மிகவும் சிறப்பு. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை சுப ஓரைகள் எடுத்துக்கினா, ஒன்று சுக்கிர ஓரை, 2 குரு ஓரை மற்றும் புதன் ஓரை. இந்த ஓரைகளில் கண்டிப்பாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, இல்லைன்னா ஒரு வீடு வாங்குறது, இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு பிளான், ஏதாவது முதலீடு செய்கிறது, இல்லை ஒரு ஆபரணங்கள் இல்லை ஆடைகள் இப்படி எதானா வாங்கணும்னாலும் இந்த வெள்ளிக்கிழமை வாங்குறது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த ஓரைகளை தேர்ந்தெடுத்து வாங்கும்போது இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கிர ஓரை என்ன அந்நாளில் எப்போ வருது, குரு ஓரை எப்போ வருது, அதே போல புதன் ஓரை, இந்த சுக்கிரன் வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை, இந்த 3 ஓரைகள் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கிர ஓரை என்பது காலையில 6 இந்த வெள்ளிக்கிழமை காலையில 6:44 to 7:41 வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்கும் காலையில. அதே போல மதியம் 1:29 2:27 வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்கும். அதே போல மாலை சுக்கிர ஓரை 8:22 9:25 வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்கும். அதே போல குரு ஓரை காலையில 10:35 11:33 வரைக்கும் குரு ஓரை இருக்கும். அதே போல மதியம் எடுத்துக்கணும்னா இந்த குரு ஓரை 5:20 6:18 வரைக்கும் இருக்கும். 5:20 PM 6:18 PM வரைக்கும் இருக்கும். அதே போல மாலையை பார்த்துங்கன்னா, மாலைன்னா இரவு 12:31 AM to 1:33 AM வரைக்கும் இருக்கும். அப்படியே இரவு 12:31 1:33 AM வரைக்கும் இந்த குரு ஓரை இருக்கும் இரவுல. அதே போல இந்த புதன் ஓரை பார்த்தோம்னா காலையில 7:41 8:49 வரைக்கும் இந்த புதன் ஓரை இருக்கும். அதே போல மதியம் பார்த்தோம்னா இந்த புதன் ஓரை 2:27 3:25 வரைக்கும் இந்த புதன் ஓரை இருக்கும். மாலை நேரத்தில் பார்த்தோம்னா 9:25 10:27 வரைக்கும் இந்த புதன் ஓரை இருக்கும். இந்த ஓரைகளில் நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, இல்லைன்னா ஒரு வீடு, இல்லைப்பறம் இந்த ஆபரணங்கள் இப்படி எந்த ஒரு இது வாங்கணும்னாலும் இந்த நேரத்தில் வாங்கலாம். அதே போல் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் பண்ணாலும் இந்த நேரம் மிகவும் சிறப்பானது. இப்போ ஒவ்வொரு இந்த நாளை பற்றி பார்த்தோம். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நாள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை. அதே போல ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படின்னா உற்சாகமான நாள், புதிய நண்பர்களால் உதவி கிடைக்கும். அதே போல கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா, பேச்சில் நிதானம் தேவை, தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கவும்.
சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு, பிள்ளைகளால் பெருமை சேரும். அதே போல கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும், வருமானம் திருப்தி தரும். அதே போல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு, தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பணிச்சுமை கூடும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே நெருக்கம் கூடும், வியாபாரத்தில் லாபம் உண்டு. மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும், எதிர்ப்புகள் விலகும். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும், சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை, ஆடம்பர செலவுகளை குறைக்கவும். தேவையெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு. இப்போ வந்து நம்ம இந்த 12 ராசிங்க எப்படி இருக்குன்ட்டு மேசம் முதல் இப்போ வந்து 12 ராசிங்க மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருந்தது பார்த்தோம். அதே போல் வந்து இந்த நாளில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் எதை தேர்ந்தெடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேச ராசி எடுத்துக்கணுமான மேச ராசிக்கு வந்து சிகப்பு வெள்ளை வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து அதிர்ஷ்ட எண்கள் 1 9. அதே போல் ரிஷப ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு வெள்ளை, ரிஷபத்துக்கு இளஞ்சிவப்பு வெள்ளை, அதிர்ஷ்ட எண்கள் 2 7. அதே போல் வந்து மிதுன ராசி எடுத்துக்கணும்னா பச்சை நீலம் 3 5, அதிர்ஷ்ட எண்கள் வந்து 3 5. கடகராசி எடுத்துக்கணும்னா வெள்ளை வெள்ளி, அதிர்ஷ்ட எண்கள் வந்து 4 6. அதே போல் சிம்ம ராசி எடுத்துக்கணும்னா ஆரஞ்சு தங்கம், அதிர்ஷ்ட எண்கள் வந்து 4 5 1 5. கன்னி ராசி எடுத்துக்கணும்னா பச்சை மஞ்சள், அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் வந்து 2 5. துலாம் ராசி எடுத்துக்கணும்னா நம்ம வந்து வெள்ளை அடர் நீலம், அதிர்ஷ்ட எண் வந்து 8. விருச்சிக ராசி எடுத்துக்கணும்னா சிவப்பு மெரூன், அதிர்ஷ்ட எண்கள் வந்து 8 9 1 9. தனுசு ராசி எடுத்துக்கணும்னா மஞ்சள் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 3 9. மகர ராசி எடுத்துக்கணும்னா நீலம் கருப்பு, அதிர்ஷ்ட எண்கள் 4 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து ஊதா நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 3 7. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் ரோஸு, அதிர்ஷ்ட எண்கள் 1 3. இப்படி வந்து அதிர்ஷ்ட நிறத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதிர்ஷ்ட எண்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி எப்படி இருக்குன்ட்டு இந்த வெள்ளிக்கிழமை இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இதே போல் வந்து தினமும் ராசி பலன்கள் பார்க்க உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து போடுங்க. எங்களுடைய சேனலில் வர ராசி பலன் எப்படி இருக்குன்னு போடுங்க. இன்னும் ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து புதுசாக வந்து இந்த சேனலுக்கு வந்திருக்கோம், இந்த யூடியூபுக்கு. அது வந்து பேசுகிறது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். போக போக வந்து இன்னும் இந்த ராசி பலன் என்னென்ன சேர்க்கலாம், எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு நாளுக்குரிய பலனையும் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் அந்த ராசி எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் இன்னும் வந்து கூடுதலாக சேர்த்து நல்லா கொடுக்கலான்ட்டு ஒரு குவாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல, என்னன்னு தெரியல. நான் பேசுகிறது எப்படி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல. சரி நண்பர்களே, பார்க்கலாம். அடுத்த வந்து மறுநாள் வந்து சனிக்கிழமையுடைய ராசி பலன்களை பார்க்கலாம் அடுத்த பதிவில். நன்றி.